கும்பிட்டுக்கோப்பா. எப்படிமா நான் வந்து தெரிஞ்சது? என் மகனோட கால் இந்த மண்ணுல பட்டதுமே அதோட வாசம் எனக்கு வந்து சேர்ந்துடும். என் சுவாசமே நீதானப்பா. சாமி கும்பிட. இவ்வளவு அழகான அம்மாவை கொடுத்து உன் 2 கண்ணையும் பறிச்சுட்டானே, அவனை எதுக்கு கும்பிடணும்? பெரிய மனுஷன் மாதிரி தத்துவம் எல்லாம் பேசாத. ஆண்டவன் எது செஞ்சாலும் அதுல அர்த்தம் இருக்கும். இத வந்துடுறமா. போதுண்டா. வானத்தை தொடலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். வந்துட்டியா? வானத்தை தொடறதுக்கு அதை வாசிச்சா பரவாயில்ல, இதை வாசிச்சேன்னு வச்சுக்கோ 4 நாளைக்கு பிளாட் ஆயிடுவேன். அப்புறம் ப்ரோக்ராம் வாசிக்க ஆள் இல்லாம போயிடும். எழுந்துரு. டேய் போடா, அப்புறம் வரேன். எழுந்துருன்னு சொல்றல, வா போலாம். ஐயோ சரிம்மா, நான் போயிட்டு வரேம்மா. நல்லதுப்பா. அத்தா, அம்மாவை நல்லா பாத்துக்கணும். சரிப்பா. கண்ணா, நீ கச்சேரி முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள உன்னுடைய கல்யாண செய்தி அங்கேயே வந்து சேரும். சரிம்மா. முடியா முடியா, இதுதான் இந்தியாவுல கடன் வாங்க கூடாது. அடுத்த வாட்டி அமெரிக்கால வாங்கலாமா? இந்தியால கொடுக்கவே நாதி இல்ல நமக்கு. என்னடா ஊரே அவங்கள வெட்டிட்டு வருது? ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கினா ஒருத்தன் தான் வரட்டுவான், ஊர் பூரா கடன் வாங்கினா ஊர் தான் வரட்டும். இதுதான் இந்த கடன்கார பயிர்களுக்கு கடன் வாங்க கூடாதுங்க. ஒவ்வொரு வாட்டி கடன்காரங்க துரத்து போது அப்புறம் முதல்ல நீதான் கடன் வாங்குற. இது வர ஒரே ரசீது சொல்லப்பா. எல்லாரும் ட்ரம் வாதி உயிர் எடுக்கிறானுங்க. வாசிக்க சொல்றானுங்களா வாசிக்க வரானுங்களா? இவரு சீக்கிரம் வண்டிடு, அப்புறம் ப்ரோகிராம் ஆரம்பிக்காது. சீக்கிரம் ஏறுப்பா. சீக்கிரம் வண்டி ஏறாடே. சீக்கிரம் வண்டியா? நான் வரேம்மா. அதான் வந்துறானுங்களே. பை பை, see you. சார், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் வேற ஆயிடுச்சு. நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடலாம் சார். கலக்கல் வராம கச்சேரி எப்படி ஆரம்பிக்கிறது? காலேஜ் ஸ்டூடெண்ட்ல வேற இப்ப சரியில்லை. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 2 கோஷ்டியா இருக்காங்க. பிரச்சனை ஆயிட்டு என்ன பண்றது? ஐயோ, ஆரம்பிக்காட்டிய பிரச்சனை ஆயிடும் சார். நீங்க மேடைக்கு போய் ஏதாவது பேசி டைம் பாஸ் பண்ணுங்க சார். போங்க சார். ட்ரை பண்றேன். என்னடா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் லேட்டு? கிண்டலா? நானே உங்க கூட தான் இருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? All of you silence. உட்காருங்க உட்காருங்க, ப்ரோகிராம் ஆரம்பிச்சிடலாம். உட்காருங்க உட்காருங்க ப்ளீஸ். ஏன் சார் லேட்டு? யாருக்காக வெயிட்டிங்? அதை ஏன்பா கேக்குற? காலேஜே கலக்குது ஒரு ஃபிகர், அது வரணும். அப்படி ஒரு பேரா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாட்டிலே அமைதி பூங்கான் பேர் எடுத்தது நம்ம காலேஜ் தான். அதுக்கு காரணம் உங்களுடைய டிசிப்ளின் தான். இவங்களை திருத்தவே முடியாது. அதுக்கு தான் இந்த விழாவே. இந்த நிகழ்ச்சி சந்தோஷமா குதூகலத்தோட தொடங்கணும். அதுக்கு உங்களுடைய கனவு கண்ணி காலேஜ் கலக்கல் மலர் விழி. சொல்றேன்ப்பா சொல்றேன், கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். பேச்ச நிறுத்து. எங்க இதே தெய்வம் மலரடி வராம கச்சேரி ஆரம்பிச்ச கதை கந்தலாயிடும் சொல்லிட்டேன். ஐயோ, இவன் வேற இப்படி சொல்றானே. அதோ உங்கள் மலர் விழி.
பாட போறீங்க? மைக்க பிடிச்சு வாயசிப்பீங்க, எல்லாரும் கையசிச்சுட்டு தம் அடிக்க வெளியில போறாங்க. ஏய் 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 சரிம்மா, நீங்க போய் உட்காருங்க. இங்க இருக்க யாரும் தம் அடிக்க போகாத அளவுக்கு நான் பாடுறேன். போமா. ஹாய், எக்ஸலென்ட், சூப்பர், கலக்கிட்டீங்க. பாய். ஹலோ ஹலோ. அடேங்கப்பா, புகையிலேயே புளூட் வாசிக்கிறான்டா. என்ன ஆனந்தம், என்ன உல்லாசம். மாமு அங்க பாடுறா, இவங்க இத்திலேயே வீடு வாசிக்கிறான். டேய், ஒருத்தன் சீர்கிலேயே வாசிக்கிறான், இன்னொருத்தன் கிளாஸ்லயே வாசிக்கிறான். இது என்ன மாமு, நமக்கு மட்டும் ஒரு ஆஃபுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா சந்தோஷத்துல சிம்பனியே வாசிக்கலாம்டா. வாய மூடுறா. அவன்கிட்ட எல்லாம் ஆஃப்க்கு ஏற்பாடு பண்ண முடியாது. ஆளுக்கு ஒரு பெக்கு ஏற்பாடு பண்றேன். ஓடியா ஓ இவன் வேஸ்ட். ஓடியா, இன்னைக்கு உனக்கு கவித்திடலாம். உட்காரு. என்ன பாம்பு, நெப்போலியனா? பெரிய மாவீரப்பா நீ. அழகான கிளாஸ். டேய், உனக்கு இந்த கர்ணம் பார்வையெல்லாம் தெரியாத? தெரியாதே. அவங்க எல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கேட்டதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதே போலதான் மாவும். அப்படிங்கிற அப்பா பாரிவல்ல, உன் தங்க கையால மாம்சுக்கு ஒரு பெக்கு, எனக்கு ஒரு பெக்கு, இப்படி தள்ளு. நோனோ, ஆளுக்கு ஒரு பெக் கொடுத்தா என் கிக்கு குறைஞ்சிரும். போங்கடா. டேய், யாரு கூப்பிடுற? உன்னை இல்லடா. ஓகே. ஒரு பெக்கு பிராந்திக்கு உன்னை மதிச்சானாடா. என்ன மட்டும் இல்ல, ஒன்னையும் தாண்டா. ஆமாமா, என்னையும் தான். நம்ம நிலைமைய பத்தியா? கொஞ்சம் சிப்ஸ் கொடு. ஆமா, கொஞ்சம் பிசினாரி. பாக்குறதுக்கு பசுமையா. ஒரு லேடிஸ் ஸ்காலர்ஷிப் பக்கம், ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் பக்கம். அதை விட மாமு, அட்லீஸ்ட் ஒரு அபார்ட்மெண்ட் பக்கத்துலயாவது அம்மா இந்த பங்களா வாங்கி கொடுத்தாங்கன்னா கண்ணு குளிர்ச்சியா மாமிங்களையாவது பார்த்து சொல்லி விட்டுட்டு இருந்திருக்கலாம். அம்மா தப்பு பண்ணிட்டாடா, தப்பு பண்ணிட்டா. ஏண்டா ஐயா? அம்மாவை ஞாபகப்படுத்தினால அடிச்சு ஆஃப்ல குவார்டர் இறங்கி போச்சு. போதை ஏறி அடிக்கிறவனை பாத்திருக்கேன், போதை இறங்கி அடிக்கிறவனை இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். ஏய், சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. இருக்கிற கிக்கு இறங்கிட்டு போகுது. மரியாதை ஒரு ஆஃப் வாங்கி கொடுங்க. என்ன பொல்லாத ஆஃப், நேத்து வரைக்கும் அவனுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும். குடு குடு. இன்னைக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு மாமாச்சு? 5200. அந்த 200 ரூபாய்ல உனக்கு ஒரு ஆஃப், எங்களுக்கு ஒரு ஆஃப். மீதி சைடு. ஏய், எங்கட பாட்டிலோட மறைச்சிட்டான். தெரியலையே. சரி, அங்க ஒருத்தர் இருக்கா இல்ல? சரி, அவனை போய் பிடிப்போம். வா, அவனை பிடிப்போம். எந்திரி. எக்ஸலென்ட், சூப்பர், கலக்கிட்டீங்க. தேங்க்யூ. என்னடா இது, பேய் அடிச்சிச்சா? இல்ல, நாய் கடிச்சிருச்சு. என்னதான் ஆச்சு இவனுக்கு? தேங்க்யூ. தனக்கு தானே இந்த பெண்ணாத்து பண்ணாதீங்கடா. டேய் கண்ணா, என்னடாச்சு? ஒண்ணு இல்லடா, நேத்து ப்ரோகிராம் எப்படி கலக்கல் இல்ல? கண்ணா, ப்ரோகிராம் கலக்கலா இருந்துச்சா இல்ல இந்த ப்ரோகிராம்ல ஒரு ஃபிகர் வந்துச்சு அது கலக்கலா இருந்துச்சா? அத விடுறா. எப்படி நீ சொல்லு, நேத்து ப்ரோகிராம் சூப்பர்ல? ஆமாமா, சூப்பர் சூப்பரோ சூப்பர், கண்டனக்கா சூப்பர். சொல்ற, நீ கேக்குறலாம் சொல்ற. ஆமா, உங்ககிட்ட ஒரு 6000 ரூபாய் கடை வாங்கிட்டல? ஆமா. ஒரு 200 ரூபாய் போட்டு கொடு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 6200. 6200 ஆச்சு. இத நீ குடுத்தீன்னா ஒரு புல்ல அடிச்சிட்டு வந்து நீ கேக்குறதையும் சொல்லுவேன், நீ கேட்காதையும் சொல்லுவேன், நீ சொல்றதையும் செய்வேன், நீ சொல்லாதையும் செய்வேன். ஒரு புல்லு காசடு. 2 பேரும் தப்பிச்சிட்டாங்களே, என்ன பண்றது? இப்ப தண்ணி அடிச்சு ஆகணுமே, என்ன பண்ணலாம்? கேட்ல வாட்ச்மேன் இருக்கவா? நம்ம வீட்டுல நடக்கிற முதல் கல்யாணம் இது. நம்ம தகுதி என்ன, பாரம்பரியம் என்ன, நம்ம வீட்டுக்கு எப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து பொண்ணு வரணுங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. லட்சுமி அம்மா, நம்ம தில்லையப்ப மிராசு பொண்ணு பூங்குடி இல்ல, அந்த பொண்ணு நம்ம தம்பிக்கு பொருத்தமா இருக்கும். அட நிறுத்துக்கா, படியூர் மிராசு முத்துக்கொண்டர் பேத்தி ராதா இல்ல, அவதான் கண்ணனுக்கு ரொம்ப பொருத்தமான பொண்ணு. பேர் கூட பாருங்க, கண்ணே ராதன் எவ்வளவு பொருத்தமா இருக்கு இல்லம்மா? அட நிறுத்துங்கய்யா, லட்சுமி அம்மா பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கானுங்களா? பொண்ணு பார்க்க வந்திருக்க மூஞ்சி பாரு. யாரு? சீதாவா? சீதாவே தான்.
என்ற ராசாவுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு இத்தனை பேர் வேணுமா? நான் ஒருத்தி போதாது? இத பாரு, பழைய கோட்டை பட்டைக்காரரு பேத்தி, 8 ஊருக்கு சொந்தக்காரரு, எக்கச்சக்கமான சொத்து இருக்குது, பட்டணத்துல வேற படிச்சிட்டு இருக்கிறா. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணின் மணி மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க. இவதான் என் ராசாவுக்கு பொருத்தமான பொண்ணு. இந்தாங்க பாருங்க. பட்டைக்காரர் வீட்டு பொண்ணா? ஊரே மெச்சின குடும்பமாச்சே. எனக்கு தான் பார்க்க கொடுத்து வைக்கல. நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க. பொண்ணு ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம கண்ணன் ரொம்ப பொருத்தமா இருக்குமா? முழுசா பார்க்க விட மாட்டாளுகளே. குடுப்புல யோ, உனக்கு என்ன அவசரம்? ஆஹா, கலராவும் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அவசரத்தை பாரு. நல்லா இருக்கு, லட்சணமா இருக்கு. பார்த்து போதும் குடுங்கடி. இவ்வளவு கண்ணே பட்டுட்டு போல இருக்குதா? சீதாமாவா கொக்கா? நான் பார்த்த பொண்ணு அவ்வளவு லேசா என்ன? லட்சுமி அம்மா, ஊரே சம்மதம் சொல்லிருச்சு. தம்பி பொண்ண பார்த்தா போது பர்ஸ் போட்டு வேண்டியதா? நீங்க எல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் மாட்டேன்னா சொல்ல போறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. கண்ணன் டவுன் பங்களாவுல இருக்கான். இந்த போட்டோ அவனுக்கு அனுப்பிச்சிடுங்க. சீதா, அந்த காரியத்தையும் நீயே செஞ்சுடே. அத நான் பாத்துக்கிறேனுங்க. ஆமாண்டா, எப்படியா நான் அவகிட்ட பேசணும். என்னது பேசணுமா? அங்க பார், சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கா. பக்கத்திலே பாத்தியா? மீசக்காரன் முழிக்கிற முடிய பார். மிலிட்டரிக்கு போக வேண்டியவன் தவறி போய் டிராபிக் போலீஸ் ஆயிட்டான். மீசையிலே கட்டி எடுத்துட்டு போய் உள்ள தள்ளி முட்டி முட்டி தட்டிடுவான். ஜாக்கிரதை. டேய், உன்னால முடியலன்னா முடியலன்னு சொல்லு. டோன்ட் வரி மச்சான், உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கேன். டேய், முதல்ல வண்டி ஆஃப் பண்ணு. எதுக்குடா ஆஃப் பண்றா? சாவி கொடு. பாருடா. ஐயோ, பம்பள மாட்டி விட்டுறாதடா. நேத்து அடிச்ச கிக்கு வேற இன்னும் இறங்கல. டிரைவிங் சீட்ல வேற உட்கார்ந்திருக்கேன். கொடு. இவரு என்னடா? நான் சொல்ற வரைக்கும் நீங்க வண்டி எடுக்க கூடாது. வா மச்சான். டேய், பாத்துடா. பாத்துக்கிறேன். சொதப்ப போறான். இப்ப பாரு என் வேலைய. என்ன இது குறுக்க ஓடி வரானுங்க? ஏய் மிஸ்டர், உங்களைதான். கம் ஹியர். என் ஃப்ரெண்டுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஆஸ்பத்திரி போற வழியில வண்டி செல்ஃப் எடுக்காம நின்னு போச்சு. நீங்க சோசியல் ஒர்க் பண்றீங்களே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். நீங்க ஆனந்த் ஆர்கெஸ்ட்ரா தானே? ஆமாங்க. வாங்க போய் ஹெல்ப் பண்ணலாம். டேய் அன்பு, கூட்டு வரேன்டா. சீக்கிரம் தள்ளுங்க. ரொம்ப சீரியஸா இருக்கான். இந்த வண்டியில தள்ளுங்க, தள்ளுங்க. அப்பா, அப்படிதான். பின்னாடி தள்ளுங்க. முன்னாடி நான் தள்ளுறேன். ஹார்ட் அட்டாக் போடுறா. ஓ, ஹார்ட் அட்டாக்கா? ஐயோ அம்மா. டேய், பை. அந்த பொண்ணு முன்னாடி வந்து தலை சொல்றா. முன்னாடி தள்ளா பின்னாடி தான் போவோம். டேய், அவளை என் பக்கத்துல வந்து தலை சொல்லு. விவரமா சொல்ல வேண்டியதானே? அம்மா, நீங்க முன்னாடி தள்ளினா வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். ப்ளீஸ் தள்ளுங்க, தள்ளுங்க. ஹார்ட் அட்டாக். அம்மா, போதும்டா பார்த்தது. ஒட்டகத்தை கெட்டிக்க, கெட்டியாக ஒட்டிக்க, வட்ட வட்ட பொட்டுக்காரி. வச்சி டிக்கில வேணா. டிக்கி டிக்கி இங்க இருக்கா, இங்க இருக்கா. தள்ளுமா, தள்ளு. அப்பப்பா, நெஞ்சு வலி போயிடுச்சுங்க. என்ன சொன்னீங்க? இல்ல, நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு சோசியல் ஒர்க் பண்றதை பார்த்த உடனே நெஞ்சு வலி போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. நிறுத்துங்கடி வண்டிய. இது டப்பா வண்டி. எவ்வளவு தூரம் தள்ளாலும் ஸ்டார்ட் ஆகாது. இடுப்பெல்லாம் போச்சு. ஐயோ, இப்படி தானே எப்படிங்க? ஒரு ஆத்மா நெஞ்சு வலியால் துடிச்சிட்டு இருக்கு. ஹாஸ்பிடல்ல வேற அட்மிட் பண்ணனும். ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. இதுக்கு மேல தள்ளவே முடியாது. முடியாதா? டேய் மச்சான், உங்களால முடியாதா? இந்த சாவி இத போட்டு ஸ்டார்ட் பண்ணு. சாவியா? சாவி இருந்தா தானே வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும். சாவி இல்லன்னா இவன மாதிரி 4 யானை கட்டி இழுத்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கெல்லாம் மூளை வேணும். மச்சான் ஏறா. மாமா, சூப்பர். சோசியல் ஒர்க் ரொம்ப நல்லா பண்றீங்க. தேங்க் யூ. வண்டி ஏறா. டாடா. பை பை பை. பை. Idiot, stupid. ஹோய்.
அது ஒண்ணு இல்லம்மா, நான் 2 நாளா ஊர்ல இல்ல, ஆபீஸ்க்கு வந்த லெட்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க, அதான் பாத்துட்டு இருக்கேன். அப்படியா? நானும் ஹெல்ப் பண்றேனே. ஓ, நீ நல்லாவே ஹெல்ப் பண்ணேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. ஓ, நல்லாவே தெரியுமா? அப்ப கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நீ ஹெல்ப் பண்றது இருக்கட்டும், நம்ம ஊட்டிக்கு ஃப்ளவர் ஷோ போயிருந்தப்ப அங்க எடுத்த சில்ஸ்லாம் வந்திருக்கு, முதல்ல அதெல்லாம் பாரு. ஹாய், போட்டோஸா? சூப்பர் டாடி, இது பாருங்க, நான் ஹார்ஸ் ரைடிங் போகும்போது எடுத்தது. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குமா? இது பாருங்க டாடி, நம்ம 2 பேரும் போட்ல போகும்போது எடுத்துக்கிட்டது. நல்லா இருக்கு. இத பாருங்க டாட், 2 லவர்ஸ் கொஞ்சிறப்போ நான் மறைஞ்சிருந்து எடுத்த போட்டோ அது. நல்லாவே இருக்குமா? இது பாருங்க டாடி, பொட்டானிக்கல் கார்டன்ல நான் புடவை கட்டி எடுத்துக்கிட்டது. டாடிக்கு நீ ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்றமா. நான் நல்லாவே ஹெல்ப் பண்ணுவேன் தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே டாடி. ஐயா, போஸ்ட் பாக்ஸ்ல இந்த லெட்டர் இருந்தது. சாரி டாட், ஆபீஸ் லெட்டர்ஸ் நீங்க பாருங்க, ஹவுஸ் லெட்டர்ஸ் நான் தான் பாப்பேன். என்னது இவ்வளவு வெயிட்டா இருக்கு? என்ன இருக்கும் உள்ள? வாவ், லேடி போட்டோ. டாடி, எனக்கு தெரியாம எத்தனை நாளா இந்த செட்டப்பா? இத பாருங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? ஒண்ணு அதான் என்னன்னு கேக்குறேன். எனக்கு எதுவுமே தெரியாதுமா. திருட்டு வேலை செய்யற எல்லாருமே சொல்ற வார்த்தை தெரியாதுங்கிறதா. நோ ப்ராப்ளம் டாட், ஐ அப்ரிஷியேட் இட். உங்க கல்யாணத்துக்கு என் முழு சம்மதம், வாழ்த்துக்கள். கல்யாணம் பண்ணிக்கங்க டாட், எனக்கு ஒரு சித்தி வந்த மாதிரி இருக்கும். என்னமா அது கல்யாணம் அடிக்கிட்டே போற? உங்க அம்மா செத்து 10 வருஷம் ஆச்சு, இருந்தும் அத பத்தி நான் நினைச்சு கூட பாக்கல. என்ன அது லெட்டர்? குடு, படிச்சு பார்க்கலாம். ஒரு அம்மா தன் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணோட போட்டோவை அவனுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த தருதல போஸ்ட்மேன் நம்ம போஸ்ட் பாக்ஸ்ல கொண்டு வந்து தப்பா போட்டாமா. அத புரிஞ்சுக்காம நீ என்ன போட்டு கலக்குன்னு கலக்கிட்டியம்மா. அப்படியா? கொடுங்க டாடி பார்க்கலாம். சாரி டாட். சந்தேகம் தீர்ந்ததா? விளையாடுறது போதுமா, இனிமேலாவது லெட்டர் படிக்க விடுமா. ஐடியா, இந்த போட்டோ தானே நம்ம குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. இப்ப பாருங்க, ஏன் போட்டோவை இதே கவர்ல அனுப்பி வச்சு அவங்க குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துற. பழிக்கு பழி. அதெல்லாம் தப்புமா. சும்மா இருங்க டாட், இதெல்லாம் ஒரு விளையாட்டுதான். எல்லாமே உனக்கு விளையாட்ட போச்சு போ. இத்தோடு நேர் விருப்பம் முடிவடைந்தது. ஓகேடா, இனி என்னோட விருப்பம். டேய், அம்மாட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. டேய், அம்மாட்ட இருந்து லெட்டர் வந்தா காரணம் இல்லாம இருக்காது, பிரிச்சு பாரு.
என்னடா பெயர்ஞ்ச மாதிரி ஆயிட்ட? அப்படி என்ன இருக்கு? கொண்டா. என்னடா நீயும் பேய் அடைஞ்ச மாதிரி ஆயிட்ட? குடு. டேய் என்ன ஆளாளுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? குடிங்க. மாப்பிள்ள தினசரி இந்த பொண்ணோட போட்டா வந்துகிட்டே இருக்கணும். தினமும் எங்களுக்கு நீ தண்ணி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நாங்க குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும். உண்மையிலேயே உனக்கு லக்கு தான்டா. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி எந்த பொண்ணை நினைச்சு மலர் மலர்னு புலம்பிட்டு இருந்தியோ அதே பொண்ணு உனக்கு மனைவியா வர போறது பெரிய அதிர்ஷ்டம் தான்டா. எதை ஒன்னையும் நம்ம ஆழமா நேசிச்சா அது தேடாமலே கிடைச்சிரும் சொல்லுவாங்க. அது உன் வாழ்க்கையில உண்மையாயிடுச்சுடா. என்ன காட்டுற? மாப்பிள்ள எங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்த கருப்பு நீலாவ நீ வாழ்க. எப்பா எப்பா ஆரம்பத்திலேயே புலம்பாதரா. மெதுவா. டேய் அந்த பாட்டில மறைச்சு எடுத்துட்டு வாங்கடா. ரோட்ல எல்லாம் பாக்குறாங்கல்ல. டேய் அவ ஜாக்கிங் வருவான்னு தெரியுமாடா? உன்னை நம்பி நாங்களும் ஓடிக்கிட்டு இருக்கோம். டேய் அவ கண்டிப்பா வருவாடா. சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏய் அங்க பாரு உன் ஆளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. எங்கடா ஏன் ஆளை காணோம்? டேய் வாடா ஏன் வரல விசாரிப்போம். ஹேய் Hi. ஹலோ ஹலோ. விட மாட்டானே. குட் மார்னிங். இது என்னங்க கையில பாட்டில்? இதுவா விஸ்கி ஜாகிங். அது என்னங்க விஸ்கி ஜாகிங்? வாக்கிங் போகும்போது விஸ்கி சாப்பிட்டா தயாராகுன்னு ஜப்பான் டாக்டர் கியாங்குஞ்சி சொல்லியிருக்காரு. டேய் பொய்யெல்லாம் பேசாத. பாரு அவன. ஆமா நீங்க எப்பவுமே ஒன்னா ஒத்துமையா வருவீங்களே, ஒரு ஆள் குறையுது. ஓ மலர கேக்குறீங்களா? ஆமா. அவ இன்னைக்கு வரல. ரன் பேக்வர்ட்ஸ். என்னடி இது பின்னாடி ஓடுறாங்க? இது வந்து விஸ்கி பேக் ஜாகிங். டேய் இப்போ அவளை எங்கடா பாக்குறது? கற்பனா காலேஜ் தான். சார் 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 நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. யார சார் பார்க்கணும்? என்ன வாட்ச்மேன் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நாங்க தான் ஆனந்த் ஆர்கெஸ்ட்ரா. ஆனந்த் ஆர்கெஸ்ட்ராவா? அடேங்கப்பா அன்னைக்கு என்னமா அசத்துனீங்க. காலேஜ் பூரா உங்க பேச்சாவே இருக்கு. டேய் மாப்ள எப்படிடா ஆரம்பிக்கிறது? என்னன்னு கேக்குறது? ஜி நோ ப்ராப்ளம். இந்த பல்லு வளர்க்காத வாட்ச்மேன் நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? ஏய் தோரத்தர அது ஒண்ணு இல்லப்பா, ஒரு ஃப்ரெண்ட பார்க்க வந்தோம். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருன்னு சொல்ல முடியாது. அவங்க பேரை சொல்றேன், கூட்டிட்டு வா. சரி சொல்லுங்க. பேர் மலர்விழி. இதோ ஒரே நிமிஷத்துல கூட்டாரு. அதேதான். பாப்பா ஏண்டா அவளை பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிக்கணும்னு கேக்குறியே? அவ வந்தது பிறகு என்னடா பண்ண போற? அதான்டா எனக்கும் தெரியல. ஹார்ட் டக்கு டக்குன்னு அடிக்குது. உங்களுக்கெல்லாம் எப்படிப்பா இருக்கு? எனக்கு பக்கு பக்கு நடிக்குப்பா. டேய் அந்த பொண்ணு வந்தோடனே லெட்டரையும் போட்டோ எடுத்து காட்டி நீதான் மாப்பிள்ளன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் பார்க்கு பீச்சும் ஜாலியா சுத்திக்கிட்டுறா. எங்க துணையா உனக்கு தேவைப்படாது. டேய் நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவளுக்கு தெரியக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை நான் காதலிக்கணும். அப்புறம் தான் கல்யாணம். எப்படி? அந்த ப்ரொஃபசர் சரியான ஜொல்லுடி. மலர் மேடம் உங்களை தேடி கிளாஸுக்கு போனேன். நீங்க இங்க இருக்கீங்களா? உங்களை பார்க்க ஆள் வந்திருக்கு. என்ன தேடிக்கிட்டா? யாரு? அதாம்மா காலேஜ் ஃபங்க்ஷன்ல பாட்டு பாடல அவங்க தான். ஓ அவங்களா? இங்கே வந்துட்டாங்களா? வாட்ச்மேன் நான் இன்னைக்கு காலேஜுக்கு வரலன்னு சொல்லிடு. சரிம்மா. தொழிலையே மாத்திருவாங்க போல இருக்கு. ஏண்டி அவங்க நம்மள டிராபிக்ல எப்படி எல்லாம் கலாட்டா பண்ணாங்க. அவங்கள பழி வாங்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சோம். ஏண்டி மிஸ் பண்ணிட்ட? எல்லாம் காரணமா தான் சொன்னேன். என்ன தனியா வரா? சார் இன்னைக்கு அவங்க வரல, லீவா. லீவா? நானும் பாக்குறேன் ஒரு பாக்கெட் சிகரெட் முடிச்சிட்டேன். போட்டோவே பார்த்து நடந்துட்டு இருக்கிற. நிலம் தேஞ்சிட போதுரா. காலேஜ் போய் அவளை பார்க்க முடியல. வேற எங்க பார்க்க நானே தவிச்சிட்டு இருக்கேன். ஒரு ஐடியா கொடுக்க யோகியது இல்ல. பெருசா பேசுறானு.
ஒரு ஆஃபுக்கு ஏற்பாடு பண்ண ஐடியா அறிவு மாதிரி என்ன கொட்டும். டேய் நீ அடி வாங்கியே சாக போற. கால்ல இருந்து 3 புல்ல முடிச்சிருக்கீங்க, ஒரு இழவியும் காணும். இன்னொரு ஆப் வேணுமா? கொளுத்திருவேன். என்னது கொளுத்த போறியா? நீ என்ன கொளுத்தினாலும் இந்த கட்டை ஆபடிக்காம வேகாது. நான் கொடுக்கறேன் பாரு உனக்கு ஒரு சூப்பர் ஐடியா. நாளை காலையில என்ன பண்றோம், அவங்க வீட்டு காம்பவுண்ட் வாசல்ல போய் நின்னுறோம். அவ எப்படி வெளியே வந்துதானே ஆகணும், ஒரே அமுக்கு அமுக்கிடுவோம். ஆஹா சூப்பர் ஐடியாடா. காம்பவுண்ட் விட்டு கார் வெளியே வரும், அவ கரண்ட் ஏத்திட்டு போயிட்டே இருப்பா. அப்புறம் நம்ம கார் டிக்கே தான் பார்க்கணும். ஐடியா கொடுக்குறான் பாரு. ஏய் எதை பேசினாலும் நடக்கிறது பேசுங்கப்பா. காலையில நம்ம வீட்டு வாசல்ல போய் நிக்கிறது, இன்னைக்கு ராத்திரி அவ வீட்டு சௌரேறி நாம குதிக்கிறோம். டேய் இது அதை விட சூப்பர் ஐடியாடா. அவன் அப்ப மிலிட்டரி ரிட்டையர் ஆகி டெல்லியில இருந்து வரும்போது துப்பாக்கி ஒண்ணு லைசன்ஸோட எடுத்துட்டு வந்திருக்கான். எடுத்து நீட்னான்னு வெச்சுக்கோ, உன் சரீரமே சரிஞ்சிரும். ஐயா சாமி, உங்க யாரோட ஐடியா எனக்கு தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் என்ன தனியா இருக்க விடுறீங்களா? தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க ப்ளீஸ். டேய் வெக்கம்ல போங்கடா. டிச்ச என்ன நீ கொடுத்த கந்தல் ஐடியால தான் மாமா அவன் எங்களையும் சேர்த்து வெளில போக சொல்றான். முதல்ல நீதான் வெளில போகணும். ஐ வாண்ட் டு கோயிங் கோயிங். இப்பதான் உன்னை வெளில போக சொன்னேன். மலர் வந்திருக்கா சொல்லிட்டு போலான்னு வந்தேன். டேய் பிராமிஸ் வந்திருக்கா? சத்தியமாடா? டேய் 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 ஒருவேளை நீதான் மாப்பிள்ளை தெரிஞ்சா வந்திருக்காளோ? டேய் எனக்கு என்னடா தெரியும்? எதுக்கும் ரொம்ப அலையற மாதிரி காட்டிக்காத. வாங்க 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 வாங்க. கமிங் கமிங். தள்ளுடா போ. வாங்க ப்ளீஸ் கமிங். பரிச்சைலாம் முடிச்சியா? உட்காருங்க. என்ன பண்றது? உட்காருங்க ப்ளீஸ். ஹலோ பரவாயில்ல நீ உட்காரு. போடா போடா. நீ போடா. போடா. ஓரமா உட்காருங்க. போன் சொல்றல. நீ உட்காரலாம், இந்த படத்துக்கு போட உட்காரு. What do you like to have? Coffee, tea, Horlicks, Bonita, more? No thanks. இப்போ ஒருத்த ஏய் என்னடி வரவேற்பு தடபடல இருக்கு? எல்லாம் நடிப்பு. இப்ப பாரு ஏன் நடிப்ப. நான் உங்களை தனியா பார்த்து பேசணும்னு வந்தேங்க. இவங்கெல்லாம் அத பத்தி என்னங்க, இவங்களெல்லாம் அனுப்பிச்சிடலாம். டேய் போங்கடா போங்கடா. இல்ல அதெல்லாம் வேணாம். இன்னைக்கு ஈவினிங் பெசன் நகர் பீச்ல ஓரமா படகு ஒதுங்கி நின்னுட்டு இருக்கும்ல, ஆமா அங்க வந்துருங்க. நாம தனியா பேசுவோம். நான் தனியாவே வந்துடுறேங்க. கண்டிப்பா வந்துருங்க. ஓகே ஓகே வாங்கடி போலாம். கரெக்ட் வரேன். கன்ஃபார்மா வந்துடுறேங்க. யூடியூப்லனா பாய் பாய். தனியா வர சொல்லி இருக்கிறா. ஜாக்கிரதை, இது பொம்பளைங்க ஆம்பளைங்க மடக்கிற காலம். ஏதோ கற்போட வந்தா சரி. இங்கதானே இருக்குன்னு சொன்ன. ஒருவேளை போட்டு பின்னாடி இருப்பாளோ? என்ன இங்க வர சொல்லிட்டு அவளை காணுமே. ஐயோ யோ அங்க பாரியா? யோ ஏதோ இங்க இருக்கா உனக்கு? இல்ல வந்து என்ன நல்ல இப்படி ஒளிஞ்சுன்னு பாக்குறிய? கேவலமா இல்ல? நீயே தள்ளிட்டு வந்துட்டு என்ன விரட்டுறியா? யோ நீ ஏன் நிக்கிற? போயா போயாவா? போலீஸ் போலீஸ். ஏய் இறங்கி ஓடு. நீ ஊரை விட்டே ஓடிரு. ஏய் நீ அப்படியே கடலுக்குள்ளே ஓடிடுறா. என்கிட்டயே வச்சுக்கிறியா? உண்டுலன்னு பண்ணிடுவேன். எங்க காணோம்? வெயிட் பண்ணும். சார்
இது ஒரு அக்கா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. சாரி கண்ணன், நான் சொன்ன மாதிரி என்னால பீச்சுக்கு வர முடியல. கண்டிப்பா 5 மணிக்கு காந்தி பார்க்ல உங்களுக்காகவே காத்துட்டு இருப்பேன். அங்க வந்துருங்க. ஐயோ, இன்னும் 10 நிமிஷம் தானே இருக்கு, போவோம். இன்னைக்கு ஒரு மாமனையும் காணமே. இங்க இருக்கியா? சர்ப்ரைஸ் கொடுப்போம். டார்லிங், என்ன சவுண்ட் ஒரு மாதிரியா இருக்கு? விடுங்க மாமா. ஐயோ, இல்லங்க மாமா. ஐ லவ் யூ மாமா. மாமா நான் அந்த மரத்தடியிலேயே காத்திருக்கிறது. மாமா என்ன கல்யாணம் பண்ணி கரை சேர்த்துங்க மாமா. மாமா மாமா காதுல கபடி ஆக்கிட்டீங்களா மாமா? நான் உங்களுக்காக 4:30 மணிக்கே பார்க்குக்கு வந்துட்டேன். எங்க டாடி எங்க வாக்கிங் வந்தாரா, இங்க ஏமா நிக்கிறேன்னு கேட்டாரு. நான் சும்மா நிக்கிறேன்னு சொன்னேன். வாமா போலான்னு கூட்டிட்டு போயிட்டாரு. நான் கண்டிப்பா 6 மணிக்கு 6ஆம் நம்பர் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடுறேன். நீங்களும் அங்க வந்துருங்க. இங்கேயும் காணோம். ஒருவேளை இந்த பொண்ணுகிட்ட லெட்டர் கொடுத்துருப்பாளோ, கேட்டு பாப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, ஏதாவது லெட்டரு? ஏய், பீச், பார்க், பஸ் ஸ்டாண்ட் நல்லா அலைய விட்டடி. இனிமே அவன் உன்னை நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு பண்ணிட்டடி. என்ன ஒரு மாதிரியா பாக்குறானுங்க? டேய், யாரும் எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க. அவன் என்ன உதார விடுறான் பாப்பான். நான் எதுவும் பேச மாட்டேன்பா, எனக்கு திருப்பி வந்துரும். டேய், ஆஃப் பண்றா. ஏய், நிறுத்துங்கடா. இப்ப என்ன தெரிஞ்சு போச்சுன்னு சிரிச்சுட்டே இருக்கீங்க? ஏன்டா சிரிச்ச? ஏன்டா சிரிச்ச? ஏய், நான் எங்க சிரிச்சேன்? இவன் தான். அரே கோபாலா, கோபாலா என்னம்மா நடிக்கிறான் பாரு. நம்மகிட்டே வாசிக்கிறான். நான் வாசிக்கிறேன் பாரு. ஹலோ மச்சி, கொஞ்சம் நெல்லு. பீச்சுக்கு உன் லவ்வரை பார்க்க போனீங்க, அங்க என்ன நடந்து சொன்னா எங்க காதால கேட்டுக்குருவோம். டேய், போங்கடா. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. என்ன வெக்கம், என்ன வெக்கம்? இப்படி வெக்கப்பட்டா எப்படி? என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஏதோ இங்க இருக்கா அவனுக்கு? ஏண்டா, உங்களுக்கெல்லாம் ஒரு இங்கீதம் இருக்கா? இது என்ன நான் எப்படிடா சொல்லுவேன்? ஐ ஃபீல் ஷை. ஆமா, சொல்ல முடியாதுதான். இருந்தாலும் 2 வாரம் சொல்ல. 2 வார்த்தையா? நாவோட அது விரட்ட, அது விரட்ட நாவோட. அதுவா? இல்ல இல்ல இல்ல, அவ விரட்ட நாவோட, நான் விரட்ட அவவோடன்னு சொல்ல வந்தேன். ஓடிட்டே இருந்தீங்க. வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடிட்டேன்னு சொல்லு. நோ நோ நோ, லவ்வோட எல்லைக்கே ஓடிட்டோம். அவ என்ன கொஞ்சரா பாடுறா. ஐ லவ் யூ அங்கிள் அப்படின்னு கொஞ்சம் இங்கிலீஷ்லயே. ஆமாண்டா, அமெரிக்க ஸ்டைல்ல போயிட்டாங்க இல்லடா? யா. அப்புறம் குடுத்தா பாரு ஒரு உம்மா. அம்மா.
இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது, பொங்கி எழுவோம். உம்மி எடுப்போம். நிறுத்துங்களா, ஏன்டா அடிக்கிறீங்க? டேய் சொல்றா, நீ ஏதோ கதை விடுவ, அதை நாங்க கேட்டுட்டு இருக்கணுமா? இப்பதான் அவளை பாத்துட்டு வரோம். பாத்தீங்களா? எங்கடா பாத்தீங்க? அலையாதரா, எதுக்கு இந்த ஆளா அலையற? நான் தான் உன்னை கட்டிக்கு போறேன்னு அந்த பொண்ணுகிட்ட டைரக்டா விஷயத்த சொல்லியிருந்தேனா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்குமா? டேய், கண்டதும் காதல் கொண்டதும் கோலம்னா அது காதலடா. 4 பக்கம் அலைஞ்சு அலைய விட்டு ஆத்மாத்மா பண்றது தாண்டா காதல். அதுல தாண்டா தனி கிக்கே இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? அப்பா தத்துவ புத்து, இந்த பித்து பிடிச்சால இருந்த உன்னோட வச்சுக்க, எங்களை விட்டுரு. போடா. அல அல அலைகள் ஓய்வதில்லை. மிஸ்டர் மோகன், எங்க பாஸ் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் பிசினஸ்ல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாருங்கிறது என்ன விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். ட்ரை பண்றது வேஸ்ட். சார் மெஷர்மெண்ட்ல ½ இன்ச் தான் சார் டிஃபரெண்டா இருக்கு. எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். நீங்க நினைச்சீங்கன்னா அது நிச்சயமா முடியும் சார். என்ன சார் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? 60 பேருக்கு ஆர்டர் கொடுத்தோம், 59 பேர் கரெக்டா பண்ணிருக்காங்க. நீங்க மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண எப்படி சார் பண்ண முடியும்? உங்க தப்பான சரக்கு மத்த சரக்கோட சேர்த்து அனுப்பிச்சு வச்சா எல்லாமே கேன்சல் ஆயிரும். சார் ப்ளீஸ் சார். சாரி, உங்க மேட்டர் பாஸ் கிட்ட பேசிட்டேன். இனி ஒண்ணும் பண்ண முடியாது. சார் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். என்ன சார் ஒரே தொலையா போச்சு? அவர்கிட்ட போய் சொன்னா 99 மில்ல 101 மில்ல 100 பாரு. இறக்கம் காட்டினா ஏன் சீட்டு கிழிஞ்சிரு. அவரே போய் பாருங்க சார். அருண், மிஸ்டர் மோகன், ஆபீஸ் மேனேஜர் உங்ககிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்பாரு. அருண் நான் ஃப்ரெண்டா. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஆபீஸ்க்கு வெளியே, நான் இங்க எம்டி. என்னுடைய ஆபீஸ் ரூல்ஸ் யாருக்காகவும் மாத்த மாட்டேன். அவுட். நம்ம செக் பண்ண ஆர்டர்ஸ் எல்லாம் உடனே ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஓகே சார். அந்த ஆர்கெஸ்ட்ரா குரூப் வந்திருக்காங்க சார். அவங்களையும் வர சொல்லுங்க. ப்ளீஸ் அருண். ப்ளீஸ் அவுட். அவுட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ சார். சிட் டவுன். என்னோட மேனேஜர் எல்லா ஃபார்மாலிட்டியும் சொல்லியிருப்பாருன்னு சொன்னார் சார். நீங்க வெஸ்டர்ன் டைப்ல இங்கிலீஷ் பாட்டு மட்டும் பாடணும். தமிழ்ல லேட்டஸ்டா நல்ல நல்ல பாட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இடையில அதையும் நோ 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 நோ. என்னோட பைட்ஸ் பல கண்ட்ரில இருந்து வராங்க. அதனால அவங்களுக்காக இங்கிலீஷ் பாட்டு மட்டும் பாடணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓ அதுக்கு என்ன சார் கிராண்டா பண்ணிடுவோம். Where is Mr. Kannan? அதோ ரெடி ஆயிட்டா சார், கூட்டி வரேன். வர சொல்லுங்க. ஓகே சார். நீங்க பேசுங்க. Ladies and gentlemen, we had assembled here to celebrate 50th anniversary of our company. On this occasion, one of the leading orchestra, Anand Orchestra, is going to entertain you with Western music. Give them a big hand. Thank you. All right. போட்டோவை கையில வச்சுட்டு ஒரு நாளைக்கு பைத்தியம் முடிச்சு தெரு தெருவா அலைய போறேன். டேய், அவளை பார்க்காம மனசே சரியில்லடா. என்னடா மனசு சரியில்லை? போட்டோவே பார்த்துட்டு நேர்ல வந்துருவாளா? எல்லாத்துக்கும் நேரம் காலம் இருக்கு. ஐயோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எந்திரிச்சு வாடா. தொல்லை தாங்கல, வாடா டே. ரெடியா? ரெடி? 1 2 3 4.
sensation. Feel the vibe, jump around, jump around, jump around now. Yeah, yeah. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி சார் ப்ரோக்ராம் நல்லா கிராண்டா இருந்ததுல்ல? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உங்க பையர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ரசிச்சாங்க சார். நான் என்ன சொன்னேன்னு கேட்டேன். சார் நல்ல ரெஸ்பான்ஸ், எல்லாருமே கிளாப் பண்ணாங்க சார். ஸ்டாப் இட். நான் என்ன சொன்னேன்னு தான் கேட்டேன். சாரி சார். என்னையா சாரி? ஃபங்க்ஷன்ல வெஸ்டர்ன் டைப்ல இங்கிலீஷ் சாங் மட்டும் தான் பாட சொன்னேன். நான் சொல்றது செய்யறது தான் உங்க டியூட்டி. அதுக்காக தான் பணம் தரேன். புரிஞ்சுதா? சார் அது வந்து தப்பு தான் சார். நோ காம்ப்ரமைஸ். எந்த தொழிலையும் ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும். அது இல்ல நான் யாரும் உருப்பிட முடியாது. அவுட் அவுட் சார். அவுட் ப்ளீஸ். இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. அப்ப குடிக்காத. சே அத சொல்லடா. உங்க ரெண்டு பேரும் திட்டினானே அவன் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். இல்ல அவன் நெஞ்சில இருக்க மஞ்சள் வச்சது எடுத்து திருவேன். ஆமாடா மச்சான், நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, நான் அவனை தொலைச்சிடுறேன். நீ என்ன தொலைக்கிறது? நீ ஒரு செய் காட்டு மச்சான், அவனை தீர்த்துறேன். டேய் உட்காரு, டென்ஷன் ஆகாத. இல்லடா டென்ஷன் ஆகாத. உங்க ரெண்டு பேரால நம்ம ஆர்கெஸ்ட்ரா கெட்ட பேரு. அவன் மட்டும் என் கண்ணுல படட்டும். ஆமாடா, நடந்தது நினைச்சு அப்படியே ரத்தம் கொதிக்குது. நான் யாருன்னு காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். அவனே வரான், யாரும் காட்டு போ. மச்சான் இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையா? எங்க தாத்தா சொல்லியிருக்காரு வெள்ளிக்கிழமை எந்த உயிரும் துன்புறுத்த கூடாதுன்னு. அதனால நான் சும்மா விடுறேன். இப்ப மணி 2, சனிக்கிழமை ஆயிடுச்சு. விடிஞ்சாதான்டா சனிக்கிழமை, இது விடியாத வெள்ளிக்கிழமை. சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கிய. ரத்தம் குதிக்கினா இவன் அனுப்பு. ஏய், என்ன ஒண்ணா குடிச்சு தண்ணியை வாட்டி விட பாக்குறேன். நான் ரத்தம் குதிக்கு எது சொன்னேன்? என்ன கேட்டா? ரத்த பொரியலுக்கு ஆர்டர் பண்ணிருந்தேன்பா. என்ன லேட் ஆச்சுன்னு சப்ளையர் கேட்டேன். அவன் கொதிக்குதுன்னா அதானே ரத்தம் கொதிக்குதுன்னு. அதை விட்டா பண்ணி இந்த மாமிசங்களை மாட்டி விட பாக்குறேன் இந்த நாய். பண்ண அவனே கேளு. ஐயோ வரா வரா. இது பாருங்க, இவனா கிட்ட வராதீங்க. டேய் வார்த்தை வரல, எழுந்து உட்காரு. போயிட்டானா? கண்ட்ரி டாங்கிஸ். பரத், ஒரு கூல் ட்ரிங்க்ஸ். ஏய் அவன் தான். ஓ அவனா? முடிச்சிடுவோம், வாங்கடா போலாம். டேய் மச்சான் அங்க பாரு, ஏதோ நடக்க போகுது. எவங்கிட்டயோ உதவாங்க போறான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போச்சு, இல்லடா என்கிட்ட உதவாங்க வேண்டியது. இப்ப நீ வாங்க போற. சரி சரி என்ஜாய் பண்ணுவோம். டேய் ஐயோ டேய், அவன் கண்ட்ரோல் பண்றான். ப்ளீஸ் டேய் சும்மாடா. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா மரியாதை கெட்டு போலவா.
ஆபீஸ்ல பேச வேண்டிய விஷயத்த ஆபீஸ்ல பேசாம ஆள வச்சு அடிக்கிறேன் நாயே. என் கேரக்டர் உனக்கு தெரியும்ல, 99 இல்ல 101 இல்ல 100. டேய் அம்மாடா, ஆமாண்டா, சும்மா சொல்லாத. ஆமா அம்மாவே தான். ஒரே அம்மாதான்டா, ஏன்டா இலை போட்டுருக்கேன்? இது வேற. சிகரெட் அம்மா வாங்கம்மா. கண்ணா, எப்படிம்மா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க? ஏப்பா, நான் போட்டோ அனுப்பிச்சு 10 நாள் ஆகுது. உங்ககிட்ட இருந்து பதிலையே காணோம். அதான் புறப்பட்டு வந்துட்டேன். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன். நானும் நல்லா இருக்கேம்மா. ஏன்டா பதிலே பேசாம இருக்கேன்? அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அப்புறம் என்ன, இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரோன்னு அவங்க கிட்ட சொல்லிருக்கு. அவங்க எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. உடனே கிளம்பு. இல்லம்மா, என்னமோ காதலிச்சு கல்யாணம் பண்ணி போற சொல்ல, என்னடா பண்ண போற? இனிமே கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிக்க வேண்டியதுதான். என்னடா முணுமுணுக்குறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம கிளம்பலாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்புங்க. சீதா, நீயும் அவங்க கூட போய் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு வா. ஏமா நீங்க வர மாட்டீங்களா? நான் எதுக்கு பாங்க எல்லாம்? அம்மா வாங்கம்மா. நல்ல பிள்ளை இல்ல, சொன்ன பேச்சு கேட்கணும். நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா, அத்த வாங்க, ட்ரெஸ் மாட்டி வந்துடல. என்னடா இது, எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? யார் விடுறது? வீட மாறி இருக்குது. இல்ல அத்தா, அதே வீடுதான். டேய், எனக்கு தெரியாத என்ன இந்த வீடு இல்லடா, அது வேற வீடு. உனக்கு கண்ணு மங்கி போச்சு. இவன் ஆள் வீடு இதே தாத்தா. இவன் ஆளு வீடா? அது இல்லாதா, இது அவன் கட்டிக்க போறவன் வீடுன்னு சொல்றான் இல்லடா? ஆமாமா. வென்றது நமக்கு முன்னாடி ஒரு கூட்டமே இருக்குது. அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்களா இருப்பாங்க அத்தா, நீ வா. வாங்க 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 வாங்க. வணக்கம் அங்கிள். நீங்க நாங்க சொல்லாத்தா. நான் என்னத்த சொல்றது? நான் சொல்றேன் சார், நாங்க எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. இதான் மாப்பிள்ளை. அவர்தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? ஆமாங்க, உங்க பொண்ணு நிச்சயம் பண்ண வந்திருக்கோம். பொண்ணு நிச்சயம் பண்ண வந்திருக்கீங்களா? என் பொண்ணுக்கு நிச்சயம் ஆகி 1/2 மணி நேரம் ஆகுது. அங்க பார், அங்க நிக்கிறாரு, அவர்தான் என் மாப்பிள்ளை. ஹலோ, என்ன டாடி? இவதான் என் பொண்ணு. ஆமாங்க, இவங்க தான் பொண்ணு. இவங்க போட்டு தானே எனக்கு அனுப்புனீங்க. போட்டோவா? யாரா நீங்க? போங்கடா வெளியே. என்ன சார் வாடா வாடான்னு? பொண்ணு கேட்க வந்துட்டாங்களாம். பொண்ணு, போங்கடா வெளியே. என்ன சார் மரியாதை எல்லாம் பேசுறீங்க? ஏய், உனக்கு என்னடா மரியாதை? குர்கா, இவங்க எல்லாரும் பிடிச்ச வெளியே தள்ளி கேட்டு போடா. நான் சொன்னது கேட்டேன். பெரிய மனுஷன் மாதிரி இருக்கு. என்ன கண்ணா, உனக்கு என்ன புரியுது? போடா. என்ன பண்ணிட்டு திருடிட்டோமா? போடா. சும்மா இரு. என்னமா பிரச்சனை? இவங்க யாருன்னே தெரியாது மாப்பிள்ள. பொண்ணு கேட்க வந்துட்டாங்களா? பொண்ணு நல்ல நாள், அதுவுமா கலடா பண்றதுன்னு வந்திருக்காங்க போல் இருக்கு. ஓ, இவனுங்களா எதுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லுங்க மாமா. உன்ன என்ன பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதிகமா பேசாதீங்க. என்னடா முறைக்கிற? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க வெளியே போயிரு, இல்ல நான் என்ன நடக்கணும் எனக்கு என்ன சார் பண்ணுவீங்க? சும்மா அவிலோட என்ன சண்டை போடுறா? இவங்க விட்டா என்ன வேணா பண்ணுவாங்க. நீ வா, அப்புறம் பாத்துக்கலாம். வா. வந்துட்டீங்களா? விருந்தெல்லாம் எப்படி இருந்துச்சு? பட்டைக்கார வீட்டுல உபசரிப்பு எல்லாம் பலமா இருந்திருக்குமே. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சா? என்னப்பா, எதுவும் பதில் பேசாம இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்கப்பா. எங்க வா சீதா,
ஏண்டி பட்டாசு மாதிரி வெடிப்பியே பதும்பரியே என்ன ஆச்சு? என்ன ஆச்சா அவனுங்களவே கேளுங்க. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீங்க ஏதாவது லெட்டர் போட்டீங்க, போட்டோ அனுப்பிச்சீங்க. அங்க போனா நீங்க யாருன்னு அந்த ஆள் கேக்குறான். அதோடவா விட்டான், கழுத்தை புடிச்சு வெளில தள்ளுறான். எனக்கு பைத்தியமே பிடிச்சிரு போல இருக்கு. சீதா, நீ தானே பொண்ணை பார்த்த, போட்டோ அனுப்பிச்சே, எல்லா ஏற்பாடும் பண்ணேன். ஆமா, நான் தான் பொண்ணை பார்த்தேன், போட்டோவும் அனுப்பிச்சேன். ஆனா நான் பார்த்த பொண்ணும் அது இல்ல, நாங்க போன வீடும் அது இல்ல. இவனுக்கு வாட்டுக்கு என்ன பேச விடாம ஏதோ வீட்டுக்குள்ள பூந்தா வீட்டுக்காரன் சும்மா விடுவானா? கழுத்து புடிச்சு வெளியே தள்ள மாட்டேன். என்னத்தா நீ பாட்டு பேசிட்டு போற? நீ அனுப்பிச்ச போட்டோ லெட்டர் இதுதானே? அந்த பொண்ணு தானே இது? இத பாரு. நான் அனுப்பிச்சு வச்ச லெட்டர் இதுதான், ஆனா பொண்ணு இது இல்ல. அப்புறம் எப்படி அத்த இந்த போட்டோ இந்த லெட்டர்ல வரும்? எனக்கு என்ன தெரியும், என்ன கேட்டா? அப்ப வேற ஏதோ தப்பு நடந்து போச்சு, என்னன்னு கண்டுபிடிப்போம். நீ பாட்டுக்கு தான் பேசுறத. சரி சரி, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. ஆக வேண்டிய காரியத்தை பாப்போம். என்ன சீதா? நான் என்ன மாட்டேன்னா சொல்றேன். 4 லெட்டு கூட வச்சா 4ஆவது பட்டைக்கார் ரூட் இருக்குது. நான் பார்த்த மகராசி அங்கதான் இருக்கிறா. பார்க்க வேண்டியத காரியத்தை முடிக்க வேண்டியதா. என்ன கண்ணா, சரிதானே? அம்மா இல்லம்மா, கல்யாண விஷயம் ஆரம்பத்திலேயே தடங்கல் ஆயிடுச்சு. இன்னைக்கு பொண்ணு போய் பாக்குறது அவ்வளவு சரியா படல. அது மட்டும் இல்ல, ஒரு 4-5 ப்ரோக்ராம் இருக்கு, அதை முடிச்சுக்கிட்டு ஒரு நல்ல பொண்ணு போய் பாத்துடலாம். என்னடா? ஆமாமா. சரிப்பா, நல்ல காரியத்துக்கு நிறைஞ்ச மனசோட போனாதான் நல்லது. அப்படியே செய்வோம். ஏய் ஆஷா, இங்க வா. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீ கண்டினியூ பண்ணு. பாய். இந்த போட்டோ. சாரி சாரி சாரி. இப்படி விளையாட்டா போறாளே, என் வேதனை இவகிட்ட எப்படி சொல்றது? நான் விளையாட்டதான் போட்டோவை மாத்தி வச்சேன். ஆனா அது உங்களுக்கு தான் வரும்னு நான் எதிர்பார்க்கல. சாரி. இத பாருங்க, என்னைக்கு இந்த போட்டோ எனக்கு வந்துச்சோ அந்த நிமிஷத்துல இருந்து உங்களை நினைச்சுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த நினைப்ப சாதாரணமா சாரின்னு சொல்ற வார்த்தையால அழிச்சிட முடியாது. என்னோட விளையாட்டு இவ்வளவு விபரீதமாகும்னு நான் கனவுலயே நினைக்கல. என்ன மன்னிச்சிருங்க. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்க வருத்தப்படுறதுனால என் வருத்தம் தீருமா? உங்களை மன்னிச்சறதுனால என் மனசுதான் மாறுமா? அதுக்காக நான் உங்களை காதலிக்க முடியுமா? கட்டாயத்துல வர்றதில்ல காதல். மனசுல காயத்தை கொடுத்துட்டு உதட்டுல நியாயத்தை சொல்லிட்டேன். அந்த பாவத்துக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? ஒரு நிமிஷம். என் போட்டோ.
தனிமையில நடந்ததே நினைச்சிருந்தா சோகம் சுமையவே மாறிடும்டா. வாடா போலாம். வாடா. மாமா மாமா பூ வாங்கிக்கோங்க மாமா. வேணாம்மா. மாமா ஒரு பூவாச்சும் வாங்கிக்கோங்க மாமா. வாங்கிக்கோங்க மாமா. இந்த 100 ரூபாவா? சில்லறை இல்ல மாமா. பரவாயில்ல, நீ வச்சுக்கோ. மாமா என்னம்மா? தேங்க்யூ. வரேம்மா. இவனா? இவன் அடிக்கடி நம்ம ரூட்ல கிராஸ் பண்றானா? இவன வேணாங்க, வழியில எதுக்கு வீண் பிரச்சனை. உயிரே, என்னை விட்டு போகிறாயோ, என்னையும் உடனடித்து போவாயோ? இதயத்தில் விளக்கேற்ற நான் நினைத்தேன், என்னையே திரியாக்கி எரித்து விட்டாய். ஆமா, நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? அந்த ஆகாயத்தை ஆகாயத்தை வாங்கி தரேன். வாங்கி தாங்க. அது யாரு கிட்ட இருக்குன்னு சொல்லு, வாங்கி தரேன். உங்களுக்கு சொன்ன. ஆமா, நீ 100 வாட்டி கேட்ட, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். சாரி. அங்க பாருங்கடி, மலையில இருந்து தப்பிச்சு வந்து குரங்குங்க. தப்பிச்சு வரலடி, தாவி வந்திருக்குங்க. சரியான குரங்குங்க. பாருங்கடி. நான் அப்புறமா மீட் பண்றேன். ஹாய் மலர். ஹாய். இங்க எப்படி? ஒண்ணு இல்ல, ஒரு வாட்ச் வாங்கலான்னு வந்தேன். ஓகே, நீங்க வாங்கிட்டு வாங்க. எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, நான் வரேன். ஏய், அவரையும் வர சொல்டி. அவர் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கட்டும். சும்மா ரெடி. நீ சும்மா ரெடி.
சார் வாங்க சார் போலாம். இல்ல எனக்கு டைம் ஆச்சுமா. என்ன சார் டைம் ஆயிடுச்சு? இவ உங்களுக்காக வாழ்க்கையே ஒதுக்கி இருக்கா, நீங்க ஒரு ½ அன் அவர் இவளுக்காக ஒதுக்க கூடாது சார். என்னது டெஸ்ட் பண்ணி பாப்பாங்க போல்க. என்ன சார் யோசனை? வர 5 நிமிஷம் தான், அதுக்கு மேல முடியாது. வாங்க. Get some good watches. என்ன வாட்ச் எல்லாம் வாங்கியாச்சா? வாங்கிட்டேன். இருங்க, பில் பே பண்ணிட்டு வரேன். நோ நோ, அது நம்ம அக்கவுண்ட். ஓகே சார். போலாமா? நாங்க ரெஸ்டாரண்ட் போறோம். நீங்களும் வாங்களே. நோ நோ, ஆபீஸ் லேட் ஆயிடுச்சு. பை பை. அச்சதெல்லாம் இறங்கிடுச்சுடா. வா மச்சான், ஒரு ரவுண்ட் விட்டு போலாம். வா 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 வா. மச்சான் வா மச்சான், எனக்கு பேர்லாம் வேணாம். I need only hot. ஓகே ஓகே. வாங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இங்கதான் மச்சான் சமூகம். மச்சி, அவட நோக்கு. ஹாய், அதே பஜ்ஜி அமைக்கிடுவோம், சுட்டுடுவோம். ஏய் அங்க பாருடி, அந்த வானரங்கள்லாம் வருது. பாத்துக்கோ பாத்துக்கோ, அழகழகா இருக்குடு, ஆளுக்கு நான் சேர்த்துக்கோ சேர்த்துக்கோ. கிடைக்கும். பாப்பா குரூப்லயே நீதான் டாப்பா. நான்சென்ஸ். போடா பொறுக்கி. டேய் மச்சான், நம்மள பொறுக்கின்னு சொல்லிட்டாடா. ஆளுக்கு ஒண்ணு பொறுக்குங்கடா. வாங்கண்ணே வாங்க. காப்பாத்த யாருமே இல்லேன்னு பார்த்தேன். நீங்க என்ன இவங்களுக்கு டீப் ரிலேஷனா? காப்பாத்துறதுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் தேவையில்ல. மரியாதை கையெடு.
வராத. டேய் மரியாதை அவங்கள விட்டுரு இல்ல என்னடா பண்ணுவ? கைய அசைச்ச இவ கைய எடுத்துருவேன், கால் அசைச்ச கால் எடுத்துருவேன், தலைய அசைச்ச தலையே எடுத்துருவேன். இத பார், என் உயிரை வேணா எடுத்துக்க, அவங்கள ஒண்ணும் செஞ்சிடாத, தயவு செஞ்சு விட்டுரு ப்ளீஸ். ஓ, சுவிட்சே இங்கதான் இருக்கா? ஆரம்பத்திலே தெரிஞ்சிருந்தா அப்பவே ஆஃப் பண்ணிருப்போமே. மச்சான், சாரே பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. நாம வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுத்துருங்கடா வட்டியோட. என்ன கண்ணு? பாத்தியா? பாத்தியா? ஹலோ, அப்படியா? தேவி ஹாஸ்பிட்டலா? இப்ப உடனே வந்துடுறேன். சிஸ்டர், கத்தி குத்துல காயப்பட்டு கண்ணன் இப்ப அட்மிட் ஆயிருக்காரு. சிஸ்டர், ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காரு. டாக்டர், கண்ணன் கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. கத்தி குத்து பட்டதால பிளட் நிறைய போயிருக்கு. பிளட் கொடுத்துருக்கோம், இன்னும் 2-3 நாள்ல குணமாயிடும். டோன்ட் வரி. தேங்க்யூ சார். என் உயிரை வேணா எடுத்துக்க, அவங்கள ஒண்ணும் செஞ்சிடாத. ஹாய், கம் உட்காருங்க. என்னடி வெளியில வர மாதிரி ஐடியாவே இல்லையா? பெட்ரூம்ல அட்டாச் ஆயிட்டியா? எங்கடி அங்கிள், என்னோட மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்கணும். டாடி ஆபீஸ் போயிருக்காரு. ஆபீஸ் போயிட்டாரா? சரி, இந்தாடி கல்யாண பத்திரிக்கை. டாடி கிட்ட சொல்லிடு, மறக்காம கல்யாணத்துக்கு வந்துடணும்னு. அவரை கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு. எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும். அப்படியே ஹாஸ்பிட்டல் போய் கண்ணனை பார்த்துட்டு அவருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு வரலான்னு இருக்கோம். நீயும் வரியாடி? நானும் வரேன். என்ன யோசிக்கிற? வாடி போலாம். இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. ஏண்டி, நம்மளாலதானே அவர் பாதிக்கப்பட்டாரு. அவர் போய் பார்க்கணும் இல்லடி? பார்க்கணும், எனக்கு கல்யாண வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. 2 நாள்ல எனக்கு கல்யாணம், நானே பார்க்க போறேன். அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு உனக்கு வேலை இருக்கா? இல்லடி, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. சரி, வாங்கடி போலாம். பாய் 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 பாய்.
எக்ஸ்கியூஸ் மீ, நேத்து கண்ணன் ஒருத்தர் கத்தி குத்துப்பட்டு இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. அவரு 1 minute. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூம் நம்பர் 6ல இருக்கார். அவரு இப்ப எப்படி இருக்காருன்னு சொல்ல முடியுமா? சிஸ்டர், உங்க வார்ட்ல இருக்க கண்ணன்ற பேஷண்ட பத்தி கேக்குறாங்க. நாட் சீரியஸ். இன்னும் 2 daysல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஓ, தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. வாங்க 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 சாரி மிஸ்டர் கண்ணன், எங்களால தானே உங்களுக்கு இந்த நிலைமை. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஏதோ ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, பரவாயில்ல. ஆமா, மலர் வரல? அவ கல்யாண வேலையா கொஞ்சம் பிஸியா இருக்கா, அதான் நாங்க வந்தோம். அப்புறம் மிஸ்டர் கண்ணன், கமிங் ஃப்ரைடே எனக்கு மேரேஜ். இந்தாங்க இன்விடேஷன். தேங்க்ஸ். என்னோட மேரேஜ் ஃபங்க்ஷன்ல உங்க கச்சேரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இல்லைங்க, இப்ப நான் ப்ரோக்ராம் பண்றது இல்ல. ஏன் சார்? ஐ எம் சாரி, ப்ளீஸ். ஓகே சார், இந்த நிலைமையில நான் உங்களை கம்பல் பண்ண விரும்பல. ஆனா நீங்க குணமாயி கண்டிப்பா என்னோட கல்யாணத்துக்காவது வரணும். ஐ வில் ட்ரை டு கம். வாங்க. அப்ப நாங்க வரோம் சார். ஏய், எங்கடா போற? போய் விட்டுட்டு வந்துறேன்டா. சரி, அப்ப நான் வரேன். என்னடா நிலைமை முடியாம. டேய், என்னமோ அவளை மறக்க முடியலன்னு பெருசா சொல்லிட்டே இருக்க. இப்போ உன் உயிர்னு கூட கவலைப்படாம அவ உயிரை காப்பாத்திருக்கிற. அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது உன்னை வந்து பார்த்தாலடா. டேய், என் நிலைமை தெரியாம பேசாத. என் மனசுல விதைச்சுவத ரொம்ப ஆழமா வேர் விட்டுருச்சு. அதை எடுக்கணும் தான் நினைக்கிறேன், முடியல. இல்ல கண்ணா, ஏய், அவனே அப்செட் ஆயிருக்கான். அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணாத. டேக் ரெஸ்ட் மாமா. இப்ப வந்துடும்டா. கல்யாண வேலையெல்லாம் கம்ப்யூட்டர் மாதிரி கரெக்டா நடக்குது மாப்ள. அதாவது ஆபீஸ் ஒர்க் மாதிரி டைம் பிரகாரம் வந்து சேர்ந்துடுது. நான் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் நீங்களே பார்த்துட்டீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு மாப்ள. மாமா, மலர். வாமா. உட்காரு. ஹலோ. ஹலோ. இங்க பாருமா, மாப்பிள்ள உனக்காக எல்லா கலர்லயும் பட்டு புடவை கொண்டு வந்திருக்காரு. உனக்கு எது பிடிக்குதோ அதான் முகூர்த்த புடவை. என்னம்மா பேசாம இருக்க? இது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அது பிடிச்சிருக்கு. அது பிடிச்சிருக்கா பாரு. பிடிச்சிருக்கு. எல்லாம் பிடிச்சிருக்குன்னா எல்லாத்தையும் சுத்திக்கிட்டு கல்யாணத்தன்னைக்கு மடிசார் கட்டின மாமி மாதிரி வந்து நிக்க போற. மாப்பிள்ளைக்கு எப்போதுமே தமாஷ் தான். எதையாவது ஒரு செலக்ட் பண்ணுமா. எனக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த ஆரஞ்சு கலர் பிடிச்சிருக்கு. மாப்பிள்ள எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதே தான் என் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு. மலர், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, ஒண்ணு இல்ல, ஹெட்டேக். மாமா, வாங்க ஹாஸ்பிடல். ஆஹா, இப்பதான் நான் ஹாஸ்பிடல் போயிட்டு வரேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்பதான் ஹாஸ்பிடல் போயிட்டு வராளா? ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். நீ போய் ரெஸ்ட் எடு. போமா, போய் ரெஸ்ட் எடுத்து போ. Wish you a happy married life. Thank you. Congratulations. ஹலோ. Congratulations. தேங்க்யூ. மிஸ்டர் கண்ணன். ஆஹா. Thank you. மிஸ்டர் கண்ணன், நீங்க இந்த ரிசப்ஷனுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபங்க்ஷன்ல உங்க ஆர்கெஸ்ட்ரா ப்ரோக்ராம் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது முடியாம போயிடுச்சு. அட்லீஸ்ட் நீங்க பாடுனீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனே ரொம்ப நிறைவா இருக்கும். I am sorry. இப்ப நான் பாடுறது இல்ல. ப்ளீஸ் கண்ணன், நீங்க கண்டிப்பா பாடணும். ஆமா சார், நீங்க பாடம் நல்லா இருக்கு சார். ப்ளீஸ். ப்ளீஸ். Sorry. Wish you happy married life. Thank you. நாங்கெல்லாம் இவரை பாட சொல்றோம், பாட மாட்டேங்கிறாரு. நீதான் இவரோட ஃபேன் ஆச்சே, பாட சொல்லிடி.
ஏய் சொல்லுடி. நான் புறப்படுறேங்க. ஏய் நான் கிளம்புறேன்டி. ஏய் என்னடி இப்ப அவசரம்? மணி 8 தானே ஆச்சு, அதுக்குள்ள என்ன? இல்லடி லேட் ஆயிடுச்சு. டாடி காணும் தேடுவாரு. ரொம்ப பிகு பண்ணாதேடி. நாளைக்கு உன் கல்யாணத்துக்கு நான் வந்தேனா ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டேன், தெரியுதா? வந்ததும் போறாளாம். டேய் நீ ரொம்ப ஓவரா போற. அத நீ சொல்றியா? பொதுவா கெட்டு போனவங்க எல்லாரும் மத்தவங்க தன்னுடைய நிலைமைக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நீ என் ஃப்ரெண்ட்ரா, உன் மேல எனக்கு அக்கறை இருக்காதா? டேய், அவளுக்கு கல்யாண வீட்டுல பார்த்தப்போ என் மனசுல ஏற்பட்ட உணர்ச்சிய வார்த்தையால சொல்ல முடியாதுடா. அவளை நினைச்சே வாழ்ந்துடலான்னு என் உதட சொன்னாலும், ஆனா என் மனசு அவளே சுத்தி சுத்தி அலமோதுறா. கல்யாண வீட்டுல தான் நடத்தணுமோன்னு பயந்து நாங்க சீக்கிரமா வந்துட்டேன்டா. அதுக்காக சாப்பிடாம கொள்ளாம இப்படி ராவா தண்ணி அடிச்ச உடம்பு என்னத்துக்கிட்ட ஆறுது? உங்க அம்மாக்கு நான் என்னடா பதில் சொல்வேன்? நம்ம குரூப்பை உன்னை நம்பி தாண்டா இருக்கு. இவ்வளவு பேசுறியே, நீ ஏன்டா குடிக்கிற? டேய், இது எனக்கு பரம்பரையா வந்தது. எங்க அப்பனே எனக்கு பழக்கி விட்ட பழக்கம். நான் குடிகார ஆனதுனால என் அக்காவே எனக்கு பொண்ணு தர மறுத்துட்டா. என்ன அளவுக்கு அதிகமா நேசிச்ச அக்கா பொண்ணு கல்யாணி என் பிரிவு தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் நான் இந்த குடியவே நிரந்தர காதலி ஆகிட்டேன்டா. உன்னை காதலிச்ச கல்யாணி உன் பிரிவு தாங்காம எப்படி செத்தாலோ அதே நிலைதான்டா எனக்கும். மலரோட பிரிவு தாங்குற சக்தி எனக்கு இல்ல. அதனால தாண்டா இதால எரிச்சுக்கிறேன். இதுக்கு மேல சாப்பிட்டா தாங்காதரா. வா. அருண் ஹியர். மாப்பிள, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க மாமா. மலரங்க வந்தாளா? இல்லையே, என்னாச்சு? ஒண்ணு இல்ல மாப்பிள, அவ ஃப்ரெண்டு ரிசப்ஷனுக்காக டாஜ் கோரமண்டல் போயிருந்தா. மணி 10 அவ இன்னும் வரல. அதான். டோன்ட் வரி, நான் பாக்குறேன். டேய் அன்பு, நிறைவேறாத ஆசை நெஞ்சில சுமந்துட்டு வாழ்றதை விட சாகிறதே மேல்டா. செய் இல்ல செத்து மடி. Do or die. ஏய் சும்மா போலமாதரா. டேய் மலர் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்குடா. டேய் வண்டி நிப்பட்றா. மலர் 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 தூக்குடா. மலர் பாத்துக்கா. டேய் நீ போய் தண்ணி எடுத்து மலர் 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 இங்க பாருங்க. மலர் மலர் இங்க பாருங்க. மலர் 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 எழுந்திருக்க. மலர் இங்க பாரு. மலர் ராஸ்கல்.
தண்ணிய போட்டு உன்ன டேய் மலர்டா எல்லாம் ஒரு பார்த்து பாரு, வாடா வாடா மலர் 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 என்னாச்சு என்னாச்சுமா? மாமா நீங்க மலரை பாத்துக்கோங்க. இதோ வரேன். அம்மா, ஏய், இல்லடா. ஏய், தனியா வந்த பொண்ண வலி மறைச்சிட்டு தப்பிச்சுட்டா போறீங்க. இல்ல என்ன நடந்துச்சுன்னா என்னடா சார் சொன்ன கேளுங்க. நீ என்னடா சொல்ல போற? அப்பா அப்பா அவங்கள அடிக்க வேணாம் சொல்லுங்கப்பா. நீ வா ஐயோ அப்பா போலாம். வா போலாம். வேணாம்ப்பா அவங்கள விட்டு சொல்லுங்கப்பா. அவங்க ஒரு தப்பு பண்ணலப்பா. எதுவும் பேசாத. நீ ஏற்கனவே செஞ்ச தவறால எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. ஏற வண்டியில உன் பழையாட்டால் தான் எவ்வளவு. ஐயோ வேண்டாம்ப்பா. அவருக்கு ஏதாவது ஆயிட போதுப்பா. அவரை காப்பாத்துங்கப்பா. நீ வண்டியிலே இரு. ஏய், மாப்ள சொன்ன கேளுங்க. போதும் வாங்க. விட்டுருங்க. வாங்க மாப்ள. வாங்க. கண்ணா கண்ணா. ஏய், இவன் மட்டும் நல்ல நிலைமையில இருந்தா உன்ன. நீங்க வாங்க மாப்ள. என்னது? அவங்க கிடக்கானுங்க. வாங்க. சொன்ன கேளுங்க. வாங்க. பைத்தியக்க. வாடா. கண்ணா இந்த மாத்திரையை சாப்பிடு. ஏய் வேணாம் போட. ஏய் டாக்டர் கரெக்ட் டயத்துக்கு மாத்திரையை சாப்பிட சொல்லிருக்காரா? அதை தூக்கி அவர் மூஞ்சில போடு போ. ஏய் மாத்திரையை சாப்பிடுறா. என்னது இப்படி பாக்குறான்? உன் மாத்திரை தானே சாப்பிட சொன்னேன். அது ஏன் இப்படி போறீங்க? டேய் இங்க வச்சு இந்த ட்ரிங்க்ஸ் பாட்டிலுங்கடா. அதை நான் தான் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கிறேன். முதல்ல மாத்திரையை சாப்பிடு. டேய் வேண்டாம் சொல்றல. அம்மா ஏய் என்னடா இப்படி அடம் பிடிக்கிற? ஏய் சொன்னா. ஐயோ டேய் அம்மா வந்துட்டாங்கடா. ஐயோ அம்மாவா? டேய் கோபால் நீ ஏதாவது சொல்லி தமாளிய போயே. ஐயோ எனக்கு கையை ஓடல காலு ஓடலையே. என்ன பண்றது? விஸ்கி வாத்தனை என்னையே தூக்குதுடா. ஏய் சும்மா ரணியா காட்டி கொடுத்துறாத. டேய் அந்த பாட்டில எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருங்க. அதான் போய் ஒளிச்சு வச்சிருவேன். வாங்க. ஏண்டா ப்ரோக்ராம் முடிஞ்சதும் வரேன்னு சொன்னீங்களே, வந்தீங்களாடா? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? பொண்ணு வீட்டுக்காரங்க வேற நிச்சயம் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் தான் பாட்டு கச்சேரின்னு அலைஞ்சுகிட்டு இருக்கான்னா நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லி கூட்டிட்டு வரக்கூடாதா? வாங்கம்மா. கண்ணா என்னடாச்சு? என்னாச்சு சீதா? கண்ணா நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்குமா? ஏப்பா எத்தனை நாளுக்கு தான் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியும்? என்னப்பா மருந்து வாசனை அடிக்குது? ஒண்ணு இல்லம்மா. டேய் அன்பு, அம்மா இங்க வாடா. கண்ணனுக்கு என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா. டேய் நீங்க எல்லாருமா சேர்ந்து என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. உங்களை நம்பி தாண்டா என் புள்ளை இங்க விட்டு போயிருக்கேன். என் கண்ணனுக்கு என்னடா ஆச்சு? அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. டேய், உங்க மூலமா தாண்டா இந்த குருடி இத்தனை நாளா உலகத்தை பார்த்துட்டு இருந்தா. இப்ப அத்தனையும் பொய் ஆகிட்டீங்களாடா. அம்மா உங்ககிட்ட உண்மையை மறைக்க விரும்பலம்மா. வேண்டாம் சொல்றேன். ஏய் நடந்தது என்னன்னு நான் சொல்லிடுறேம்மா. என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையா? சீதம்மா என் கூட வா. அம்மா ஐயா
அண்ணன் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு வருது. எனக்கு இருக்கிறது ஒரே பையன், அவன் தான் எனக்கு எல்லாமே. உங்ககிட்ட மடிப்பிச்சியா கேக்குறேன், நீங்க தான் அவனை வாழ வைக்கணும். நீங்க உங்க நிலைமையில இருந்து சொல்றீங்க, என் நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நானும் ஒரு பொண்ணை பெத்தவன், ஊரறிய நிச்சயதார்த்தமும் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த நிலைமையில நான் என்னதான் செய்ய முடியும்? உயிரை கூட தாரவாத்து கொடுத்துடலாம், ஆனா மானத்தை இழக்க முடியுமாமா? ஐயா, நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. வேண்டாம் சீதா, காலம் சில நேரத்துல நம்மளை கட்டி போட்டு எட்ட நின்னு கை கொட்டி சிரிக்குமா? எல்லா கடவுள் விட்டவளே, வா போலாம். வாமா கலக்கல் வா. நீ காலேஜ் மட்டுமா கலக்குன, எங்க கலைக்குழுவே ஒரு கலக்கிட்ட. இப்ப வேற ஏதா கலக்க வந்திருக்க? இது பாருங்க, கால் தவறி விழுந்துட்டா அதுக்கு யாரும் காரணமாக முடியாது. வார்த்தைகள் அள்ளி வீசுறதுனால பிரச்சனை தீந்துராது. ஏ, என்ன சொல்ல வந்தியோ மேல அவன் இருக்க, அவன்கிட்ட போய் சொல்லு. போ போ. எனக்கு கல்யாணம், நீங்க கண்டிப்பா வரணும். நீங்களும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும், அதான் என்னோட ஆசை. அப்படி செய்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. உடம்புல ஒருத்தர் உட இல்ல மனசு, நினைச்ச மாதிரி மாத்திக்க. என்கிட்ட ஒரு மனசுதான் இருக்கு, அதுல ஒருத்திக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. எதுக்கு இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? அதான் காதல். ஏன் உங்களை நீங்க மாத்திக்க கூடாது? அந்த வாழ்க்கையில அர்த்தம் இல்ல. விடிஞ்சா எனக்கு கல்யாணம். அத நான் மறுக்கலையே. அது போல நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு தான் சொல்றேன். அதான் முடியாதுன்னு சொல்றேன். பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. உலகத்துல யார் தான் காதலிக்கல? காதலிச்சவங்க எல்லாருக்கும் நினைச்ச மாதிரி வாழ்க்கை கிடைச்சிருச்சா என்ன? மனசு மாத்திக்கிட்டு வாழறது இல்ல. ஏன் நீங்களே உங்களை இப்படி அழிச்சுக்கிறீங்க? நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு. நான் வேணா சொல்லியே. என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ல நீ யார்? உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? உங்ககிட்ட வந்து மாட்டிட்டேன். பிரம்மனே ஸ்வாஹா. நாளை அடுத்து பொண்ணழிச்சிட்டு வாங்க. என்னைக்கு இந்த போட்டோ எனக்கு வந்துச்சோ அந்த நிமிஷத்துல இருந்து உங்களை நினைச்சுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த நினைப்ப சாதாரணமா சாரின்னு சொல்ற வார்த்தையால அழிச்சிட முடியாது. என் உயிரை வேணா எடுத்துக்க, அவங்கள ஒண்ணும் செஞ்சிடாத.
உடம்புல ஒருத்தர் உடல மனசு நினைச்ச மாதிரி மாத்திக்க. என்கிட்ட ஒரு மனசுதான் இருக்கு, அதுல ஒருத்திக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. ராஜா வர்ணோ ध्रुवं तेजो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रशाङ्घ्रणायात्र्यां ध्रुवं वदञ्च प्रदोभितं वदन्ते वदनां स्वरूपधे बर्भद्भेदां च दुर्लभवन्तो वधुरोपतः प्रदेवं योगां प्रदेदा रोजेन प्रयोदिते कृतन्तस्य प्रदोष्यते कल्याणे शुभमुहूर्तस्थो एकदान्तराय धीमहि ब्रह्मे देवतः प्रयोददा महागणनां ध्रुपद ॐ गणानां गणपतिं तवामहे कविं च वीणाम् उपमस्तु तेजो ज्येष्ठराज ब्रह्मणां ब्रह्ममस्तु उपामृतो विदे महागणपति प्रदाय नमः ॐ सर्वोपित आशीर्वादमन्नङ्गो ॐ सकस्त देवां धीमहि सर्वदेव प्रयोददा घटिमेळं माङ्गल्यं तन्तुनानेन मम जीवने कण्ठे भद्रामि सुभगे कण्ठे நிறுத்துங்க. நான் 99 இல்ல 101 இல்ல 100. மலர், நீ அவரை காதலிக்கலனாலும் அவர் உன்னை காதலிக்க நீ காரணமா இருந்திருக்க. ஆனா இப்பவும் அவர் உன்னை காதலிக்கிறார். அந்த காதலை நீ அவரை காதலிக்கிற காரணம் ஆயிடுச்சுன்னு உன் கண்ணீர் சொல்லுது. மாப்பிள்ள, நாம காதலிக்கிறத விட நம்மள காதலிக்கிறவங்களோட வாழ்றதுதான் சிறந்த வாழ்க்கை. அந்த உண்மையான உறவுல தான் தாம்பத்திய வாழ்க்கைக்கு நிறைவு கிடைக்கும். மலர், கண்ணா